வணக்கம். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவது எப்படி, பாஸ்போர்ட் குறித்த உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி திரு செந்தில் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள். நேரிலே நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கங்க. அனைவருக்கும் பாஸ்போர்ட் என்பது என்ன என்பது பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் சார். பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு முறையான ப்ரொசீஜர் என்ன, என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் சார்? பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாமே ஆன்லைன் ஆக்கப்பட்டு விட்டது. passportindia.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்னா ஃப்ரெஷ், நான் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் அதாவது ரெனுவல் அப்படின்னா ரெனுவல், அதுல நார்மல் தற்கால் ரெண்டுமே இருக்குது. அதுல போய் நம்ம ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணணும். அதுலயே ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கு கூட நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்குது. ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் என்னைக்கு டேட் டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் அண்ட் டேட் கிடைக்குதோ அன்னைக்கு நேரடியா குறிப்பிட்ட பாஸ்போர்ட் சேவா கேந்திரால, இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 3 பாஸ்போர்ட் சேவா கேந்திரா இருக்குது. நெல்சமாணிக்கம் ரோடு, தென் சாலிகிராமம், தென் தாம்பரம். அந்த 3ல நீங்க எங்க அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்களோ அந்த டைம்லயும் அந்த டேட் அண்ட் டைம்ல அந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திராவுக்கு போயிட்டு முறைப்படி ஆவணங்களை சமர்ப்பித்து பாஸ்போர்ட் பெற்றுக் கொள்ளலாம். இப்ப முறைப்படி ஆவணங்கள் அப்படி சொல்லும் போது மெயின்லா 2 தான். தொடர்ந்து பேசலாம். இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வினோத்குமார். வணக்கம் வினோத்குமார், உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் தெளிவா சத்தமா கேளுங்க. மேடம், நான் இப்ப என்னோட ஹலோ சொல்லுங்க, கேக்குது. மேடம், இப்ப எனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். அதுக்கு என்னோட பர்த் சர்டிபிகேட், ஸ்கூலோட பர்த் ரெண்டுமே மாறி இருக்கு மேடம். இதுக்கு இப்ப 2 ஒரே பர்த் இருந்தாதான் பாஸ்போர்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. மேலும் சொல்லுங்க வினோத்குமார். சார் அதுதான் கேள்வி சார் அவருக்கு. ஆக்சுவலா அது 2 விதமா இருக்குது. ஒன்னு ஒரே டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த்ல கரெக்ஷன் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் 1 இயருக்கு உள்ள டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அஃபிடேவிட் கொடுத்தா போதும். அஃபிடேவிட் கொடுத்து என்ன டேட் ஆஃப் பர்த், என்ன சிச்சுவேஷன்ல டேட் ஆஃப் பர்த் மாறுது அப்படின்னு கொடுக்கணும் நீங்க. ஒண்ணு இல்ல, சப்போஸ் 89க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு அதாவது 26 ஜனவரி 1989 அதுக்கு பிறந்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம், பிறப்பு சான்றிதழ் ரொம்ப முக்கியம். சப்போஸ் பிறப்பு சான்றிதழ் இருந்தது அப்படின்னா அந்த பிறப்பு சான்றிதழ் உள்ள என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி பாஸ்போர்ட் கொடுத்துருவோம். இல்ல அதுக்கப்புறம் இல்ல பிறப்பு சான்றிதழ் இல்ல அப்படின்னா தென் தே ஹேவ் டு கோ டு தி கோர்ட்டுக்கு போய் அங்க டிக்ளேர் பண்ணணும், இதுதான் ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டு அந்த கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி பாஸ்போர்ட் கொடுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜாகிர் ஹுசைன். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், உங்க சந்தேகங்களை என்னன்னு கேளுங்க. ஹலோ வணக்கம் சார். சார் எனக்கு என்னோட சந்தேகமும் இந்த பர்த் சர்டிபிகேட் பேஸ் பண்ணி தாங்க சார். ஹலோ சொல்லுங்க, கேக்குது சார். இத என்னோட நேம் JAHIR ஜாகிர் சார். பட் என்னோட பர்த் சர்டிபிகேட்ல ZAHIR போட்டிருக்கு. ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ண முடியுமா சார்? நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். என்னன்னா நீங்க இந்த மாதிரி நேம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நியூஸ் பேப்பர்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி என்னுடைய பேர் இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி நான் மாத்தி இருக்கிறேன், இல்ல இந்த மாதிரி சேஞ்ச் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பேப்பர் கட்டிங் எடுத்துட்டு போய் பாஸ்போர்ட் ஆபீஸ் கொடுத்தீங்கன்னா தென் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். அரியலூர்ல இருந்து அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் உதயகுமார். ஹலோ சொல்லுங்க உதயகுமார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. இப்போ சார் இப்போ பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி 3 months மேல ஆகுது சார். ஓகே, இப்போ அதுல பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் 2 இடத்துல போயிருக்காங்க எனக்கு. சரிங்க. ஒன்னு நேட்டிவ் பிளேஸ், இன்னொன்னு நான் படிச்ச இடம். சரிங்க. இப்போ நேட்டிவ் பிளேஸ் என்கொயரி முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட 3 months மேல ஆயிடுச்சு சார். சரிங்க. படிச்ச இடத்துக்கு என்கொயரி போயிருக்காங்க, பட் எனக்கு இன்டிமேட் பண்ணவே இல்லை எனக்கு. சரிங்க. இப்போ ஆனா பாஸ்போர்ட் எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போது, எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அந்த சைட்ல இருந்து வரவே இல்லை சார். ஓகே, எங்க அப்ளை பண்ணீங்க? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர்ல சார், தஞ்சாவூர் ஆபீஸ்ல. ஆக்சுவலா திருச்சி பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வரும் அது. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு காரணமே ஒரு 4 ரீசன். அதுல 1வது ரீசன், மெயின் ரீசன் என்னன்னா நீங்க உங்களோட ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டி வெரிஃபை பண்றதுக்கு பிரசன்ட் அட்ரஸ் தான் ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ண முடியும். அதனால பிரசன்ட் அட்ரஸ் வந்தா தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. அதனால நீங்க வரல, போலீஸ் வெரிஃபிகேஷன் வரல அப்படின்னா நீங்க மீண்டும் திருச்சி ஆபீஸ் போய்
அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் வெரிஃபிகேஷன் வரல, இன்னும் ரிமைண்டர் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா திருச்சி ஆபீஸ்ல இருந்து இன்னும் ரிமைண்டர் அனுப்புவாங்க. தென் சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்குது. சார் ஆன்லைன்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்றது எப்படி சார்? என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு ஆன்லைன்ல? இப்ப நான் சொன்ன மாதிரி passportindia.gov.in அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணணும், ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி டைம் அண்ட் டேட் எடுக்கணும். எடுத்த பின்னால பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு 2 தான் மெயின் டாக்குமெண்ட்ஸ். ஒன்னு வந்து ரெசிடென்ஸ், நீங்க எந்த இடத்துல எங்க வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கு அதனுடைய சான்றிதழ். அதுக்கு என்ன இருக்கலாம்? பேங்க் பாஸ்புக் இருக்கலாம், இல்லாட்டினா கேஸ் கனெக்ஷன் பில்லு, வாட்டர் பில்லு, டெலிபோன் பில்லு, இந்த மாதிரி ஒரு 16 ஆவணங்கள் வந்து வெப்சைட்ல நாங்க போட்டிருக்கோம். அதுல வந்து ரேஷன் கார்டு கூட இருக்கலாம், ஓட்டர் ஐடி இருக்கலாம், ஆதார் கார்டு இருக்கலாம். இதுல வந்து கண்டிப்பா ஒண்ணு வேணும். சப்போஸ் ரேஷன் கார்டு மட்டும் இருந்ததுன்னா இன்னொரு அடிஷனல் டாக்குமெண்ட் ஒன்று வேணும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்னா நான் சொன்ன மாதிரி 1989க்கு பின்னால பிறந்தவங்களுக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் பிறப்பு சான்றிதழ் நம்ம மஸ்ட். அது இல்லாம பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அந்த வருஷம் தான் நமக்கு வந்து பர்த்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரியா வந்தது. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து 89க்கு அப்புறம் பிறந்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அந்த டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட். அதுக்கு முன்னால பிறந்தவங்களுக்கு வந்து எதிர் பர்த் சர்டிபிகேட் அப்படி இல்ல அப்படின்னா ஈவன் 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அதை பேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்ப படிக்காதவங்க 89க்கு அப்புறம் முன்னால பிறந்தவங்க அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து ஒரு அபிடவிட் இருக்குது, அனெக்சர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அபிடவிட் சைன் பண்ணிட்டு அதை கொடுத்தா ஏத்துக்கோங்க. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாபு. பாபு சொல்லுங்க. நான் வண்ணார்பேட்டையில பேசுறேன். என் பேர் பாபு. நான் என் பொண்ணுக்கு பையனுக்கு ஏற்கனவே பாஸ்போர்ட் இருக்கு. ஓகேங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. பையனுக்கு வந்து 16 வயசு, பொண்ணுக்கு வந்து 18 வயசு ஆயிப்போச்சு. நாங்க ஏற்கனவே ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பொம்பளை பிள்ளைங்களும் டைரக்டா இட்டுன்னு போனோமா இல்ல இங்க இருந்து அந்த ஃபார்ம்லயே கையெழுத்து வாங்கி ஃபார்ம் மட்டும் எடுத்துட்டு போனோமான்னு சொல்லி ஒரு டவுட் தான் இருக்கு. இல்லங்க, குழந்தைங்களையும் கூட்டிட்டு போகணும் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு. எந்த டைம் அண்ட் டேட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் டைம்லயும் டேட்லயும் நீங்க வந்து குழந்தைங்களையும் கூட்டு போகணும். ஏன்னா அங்க வந்து போட்டோகிராஃபும் ஃபிங்கர் பிரிண்டிங்கும் இப்போ வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திராலே எடுப்பாங்க. அதனால நீங்க போட்டோகிராஃப் கொண்டு போகணும் அவசியம் இல்ல. மேலும் பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் திவ்யராணி. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க திவ்யராணி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஆக்சுவலா நாங்க இப்ப பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கோம் பெங்களூர்ல. ஹலோ சொல்லுங்கம்மா. நான் பெங்களூர்ல அப்ளை பண்ணிருக்கோம். இது என்னன்னா இப்ப எனக்கு ரீஷெடியூல் பண்ணணும். அதுல ரீஷெடியூல் ஆப்ஷனே வர மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 3 monthsக்கு அப்புறம் ரீஷெடியூல் பண்ணணும்னு இருக்கு. அதான் கேக்குறேன் அந்த டீடைல் பத்தி. அதுல ரீஷெடியூல் ஆப்ஷன் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு கால் சென்டர் இருக்குது. அந்த கால் சென்டர் நம்பர் நான் தரேன் உங்களுக்கு. 1800-258-1800. ஓகே சார். அதுல போயிட்டு நீங்க கேளுங்க அவங்ககிட்ட. இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ண பிறகு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து என்னென்ன கேட்பாங்க சார்? போலீஸ் வெரிஃபிகேஷன் நாங்க அனுப்பும்போது நீங்க கொடுத்த அந்த பர்டிகுலர்ஸ் நாங்க அப்படியே அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது அங்க வந்து 4 விதமான என்கொயரி நடக்கும். அதுல ஒண்ணு வந்து நேஷனாலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து இந்தியன் சிட்டிசனா, இந்தியன் நேஷனலான்னு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நேஷனாலிட்டிக்கு அப்புறம் கிரிமினாலிட்டி, ஏதாவது கிரிமினல் கேஸ் அவர் மேல இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது பெண்டிங், கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கணும். மூணாவது வந்து ஐடென்டிட்டி, அவர் தானே அந்த அப்ளை பண்ண அவருடைய போட்டோகிராஃபி மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க, ஐடென்டிட்டி. நாலாவது வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். இந்த நாளையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தான் சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுவோம். மேலும் பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீனிவாசன். மேடம் சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், உங்க சந்தேகங்களை கேளுங்க. இது பர்த் சர்டிபிகேட்ல பேர் இல்ல மேடம். பர்த் சர்டிபிகேட்ல பேர் இல்ல. பர்த் சர்டிபிகேட்ல பேர் வரதுக்கு என்ன வெறும் ஓகே. பர்த் சர்டிபிகேட்ல பேர் இல்லாதது அப்படிங்கறது வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த டேட் அண்ட் டைம்ல போயிட்டு நீங்க வந்து பர்த் சர்டிபிகேட்ல பேர் இல்ல அப்படின்றதுக்கு இந்த குழந்தையோட பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பர்ல அப்பாவும் அம்மாவும் எழுதி கொடுத்து பிளஸ் மற்ற ஆவணங்களை கொடுத்தா அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. பர்த் சர்டிபிகேட்ல பேர் இல்ல அப்படின்றது ஒரு குறை இல்ல. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கலிய பெருமாள். சொல்லுங்க கலிய பெருமாள், உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேடம் சொல்லுங்க கலிய பெருமாள், கேக்குது. பட்டுக்கோட்டை கலிய பெருமாள்மா. சொல்லுங்க. நான் வந்து 63ல பிறந்தேன் மேடம். ஓகே, மேலும் சொல்லுங்க. ஆமா, எனக்கு பழைய பாஸ்போர்ட் இருக்கு, ரெனியூல் பண்ணாம 10 இயர் பாஸ்போர்ட் எடுத்தேன். சரிங்க. ஆமா, ரெனியூல் பண்ணாம சார் இப்ப ரெனியூல் பண்ணிக்கலாங்களா? கண்டிப்பா பண்ணிக்கலாம் நீங்க. ஆனா நீங்க ரெனியூவல் தான் நீங்க போடணும். அதை ஃப்ரெஷ்னு போடக்கூடாது.
நீங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் அப் பண்ணும்போது அது வந்து ரீஇஷ்யூ அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க ஃப்ரெஷ்னு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க எப்பறம் ரெனியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம் காந்திமதி. வணக்கம் மேடம். சொல்லுங்க காந்திமதி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. எங்க பையன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்றது சிடிஸ்ல வந்து ஜாயின் பண்ண அந்த இது இடம் கிடைச்சதுங்க வேலைக்கு. அப்புறம் ஹலோ சொல்லுங்க, கேக்குது. அப்ப வந்து அவங்க வேலைக்கு கூப்பிடல, வீட்டுலதான் இருந்தான். அதனால நாங்க வந்து வீட்டுல இருக்கிறோன்ட்டு அப்ளை பண்ணிட்டோம். அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்தப்ப வேலையை ஜாயின் ஆயிட்டேன் மறுபடியும். அப்புறம் அவங்க வந்து கேட்கறப்ப ஜாயின் ஆயிட்டான்னு சொன்னு அப்புறம் பாஸ்போர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கள கேட்கலான்ட்டு. எந்த ஆபீஸ்ல? எங்க ஈரோட்லீங்க. ஓகே, இப்போ வந்து அவர் பிரைவேட்ல ஒர்க் பண்ணாரு இல்லையா? ஆமாங்க, இந்த சிடிஎஸ்லீங்க. அப்ப வந்து அது நீங்க ஒரு டிக்ளரேஷன் எழுதி கொடுத்தா மட்டும் போதும். ஒயிட் பேப்பர் டிக்ளரேஷன் எழுதி கொடுத்தா மட்டும் போதுமே. எழுதி கொடுத்தும் மறுபடியும் திருப்பி ஒரு 3 தடவை திருப்பி ஆபீஸ்க்கு போனாங்க. அப்போ திருப்பி வந்து இல்ல நீங்க பணம் கட்டணும் 5000 இது கட்டி திருப்பி இது பண்ணுங்க, திருப்பி வந்து அப்ளிகேஷன் போட்டு திருப்பி பாஸ்போர்ட் வாங்குற மாதிரி பண்ணுங்க. ஓகே, நீங்க முதல்ல போட்ட அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க அப்பனா? ஆமாங்க, க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப பையன் வந்து வேலையில என்னங்க அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க முதல்ல அப்ளை பண்ண அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க திரும்ப ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணிட்டு என்ன நீங்க டேட் அண்ட் டைம் எடுத்து ஈரோட்லயே திருப்பி பண்ணிக்கலாங்களா இல்ல அவன் வேலை செய்யற பக்கம் தான் பண்ணணுங்களா? இல்ல, எங்க வேலை செய்யறாரோ அந்த ரீஜன்ல உள்ள பாஸ்போர்ட் ஆபீஸ்ல தான் பண்ணணும். அப்படிங்களா? ஆமாங்க. அங்க புதுசா தங்கி இருக்கிறதுனால எல்லாமே புதுசா எடுக்கணும் இல்லங்க. உங்களுக்கு இது பேங்க் இதுல இருந்து எல்லாமே புதுசா பண்ணணும். ஆமா, மேஜர் அப்படின்றதுனால வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் டாக்குமெண்ட் கண்டிப்பா வேணும் இல்லைங்களா? அதனால வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்றது பெரிய இஷ்யூ இல்ல. என்ன கேட்டா அது ஓபன் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேங்க் உடனே ஓபன் பண்ணிட்டு உடனே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாங்களா? அப்ளை பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஒரு வருஷம் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க சப்போர்ட்டிங் முதல்ல அப்ளை பண்ணீங்களா, அதை சப்போர்ட் வச்சு காமிங்க, நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா நீங்க இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டாக்ஸ் இல்ல டெலிபோன் பில்லாம் இருக்கும் இல்லையா, போஸ்ட் பெய்ட் மொபைல் பில்லோட அக்செப்ட் பண்ணணும் நம்ம. அதுவும் ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸா காமிச்சிக்கலாம் நீங்க. மொபைல் பில்லும் பண்ணிக்கலாங்களா? ஆமா, காமிச்சிக்கலாம். அப்புறம் பேங்க்ங்க HDFC பேங்க் தான் அக்கவுண்ட் இருக்குங்க, அப்படி பரவாயில்லைங்களா? அது இருக்கா, அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க, ஆக்சுவலா வந்து ஒரு 26 பேங்க் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அது பேர் கமர்ஷியல் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். என்ன லிஸ்ட் இருக்குதோ அந்த 26 பேங்க் லிஸ்ட் தான் வந்து அது அப்ளிகபிள். அந்த பேங்க்ல ஓபன் பண்ணணும் ஆக்சுவலா. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மைதீன். வணக்கம் மேடம். சொல்லுங்க மைதீன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தான பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்து அப்போ வந்துகிட்டு ஒரு 107 கேஸ் ஒன்னு இருந்தது. ஆக்சுவலா வந்து அது ஃப்ரீயா வந்துகிட்டு ஊர்ல வந்து மக்கள் வந்துகிட்டு விரும்பத்தக்காத மக்கள் வந்து போட்டதுனால அந்த பாஸ்போர்ட் அப்ளை வந்து ரினியூல் பண்ணா பாஸ்போர்ட் வந்துட்டு செகண்ட் வந்துகிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு லெட்டர் வந்து நம்ம வந்துகிட்டு சரியான இத தகவல் கொடுத்துருந்தோம். ஆனா வந்து இப்ப என்ன சொல்றாங்க, அதனால பாஸ்போர்ட் ஏதாவது பிளாக் ஆகுமா? ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங் இருந்தது அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கா வந்து நோட்டீஸ் போகும். அதனுடைய இம்பவுண்டிங் பவர் வந்து அந்த கன்சர்ன் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு இருக்குது. மேட்ரு ஜஸ்ட் ஒரு ஆர்டிஓ தான் இது வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட வந்து ஒரு வாரம் நம்மள போட்டு அங்கேயும் அதையும் வச்சாங்க. நாங்க போய் கேட்டோம், அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதில் அவங்க தரல. இல்ல, நீங்க அந்த கேஸ க்ளோஸ் பண்ணணும் நீங்க. அப்படியா? செகண்ட் சார் வந்து பாஸ்போர்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரினியூல் பண்ணலாம்? நீங்க சப்போஸ் 2015ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகுது வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 2015 எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா நீங்க இப்பயே அப்ளை பண்ணலாம். 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். 1 இயருக்கு முன்னால அப்ளை பண்ணலாம். ஆமா. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் காதர். மேடம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க காதர், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், எனக்கு ஸ்டெப் டாட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. சொல்லுங்க சார். அவங்க ஃபாதர் வந்து அந்த என்னோட ஸ்டெப் டாட்டர் வந்து வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அது வந்து பர்த் சர்டிபிகேட்ல வந்து லேட்னு சொல்லி அவங்க அப்பாவோட பேர் கொடுத்திருக்காங்க. சரி. ஆனா டெத் சர்டிபிகேட் இல்ல மேடம், அவங்க ஃபாதருக்கு டெத் சர்டிபிகேட் இல்ல. ஓகே. நான் வந்து அவங்க மதர் வந்து இருக்கிறாங்க, நான் வந்து கார்டியன் அப்படிங்கிற முறையில நான் வந்து டிக்ளரேஷன் கொடுத்து பண்ணேன். ஆனா வந்து என்ன சொல்லிட்டாங்க, டெத் சர்டிபிகேட் வேணும், அப்படி இல்லன்னா வந்து கொடுக்க முடியாதுட்டாங்க. ஆனா டெத் சர்டிபிகேட் என்ன ப்ராப்ளம்னா இன்னும் வந்து அந்த டெத் சர்டிபிகேட் கொடுக்கவே இல்லை மேடம். அது வந்து கேஸ் நடக்கிறதுனால எனக்கு கொடுக்கவே இல்லை.
அதனால வந்து இப்போ மதரும் கார்டியனும் டெக்ளரேஷன் கொடுத்து அப்ளை பண்ணலாம் இல்லையா மேடம்? ஏன்னா ஆல்ரெடி பர்த் சர்டிபிகேட்லயும் ஃபாதரோட நேம் போட்டு லேட்னு கொடுத்துருக்காங்க, அவர் இறந்துட்டாருன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு புரிஞ்சதுங்க. பட் இந்த இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸா இருக்குது. நீங்க என்ன ஆர்டர் வச்சுக்கன்னு நான் பார்க்கணும். அதை பார்க்காம வந்து சொல்ல முடியாது. நீங்க வந்து எனி ஒர்க்கிங் டேல வந்து 10 மார்னிங் வந்து ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா தென் அதை வந்து நம்ம பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணலாம் நம்ம. ஓகே சார். அது நான் வந்து சென்னையில உள்ள ரீஜனல் ஆபீஸ்க்கு வரலாம்? ஆமா ஆமா, கண்டிப்பா வரலாம். ஓகே சார். கொஞ்சம் அட்ரஸ் தர முடியுமா சார்? எப்படி? ரயலா டவர்ஸ், மவுண்ட் ரோடு. ஓகே சார். அதுல 4th ஃப்ளோர்ல இருக்குது ஆபீஸ். ஓகே சரிங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். நெல்லையில இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஷமீம். சொல்லுங்க ஷமீம். மேடம் ஒன்னும் இல்ல, எனக்கு ECR வந்து கிளியர் பண்ணுங்க மேடம். என்னுடைய பாஸ்போர்ட்ல வந்து ECR இருக்கு. ஓகே, அது வந்து கிளியர் பண்ணுங்க சார். அதுக்கு என்ன ப்ரூஃப்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th முடிச்சிருக்கேன் சார். 12th முடிச்சா நீங்க 10th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த மார்க் ஷீட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ECR கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஆமா, ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணி ரெனுவலுக்கு அப்ளை பண்ணி ஒன்லி ஃபார் ECR மட்டும் போட்டீங்கன்னா நீங்க அதுக்கு வந்து 10th மார்க் ஷீட் கொடுக்கணும் நீங்க, அவ்வளவுதான். அது மட்டும் போதும். அது மட்டும் போதும். இந்த மாசம் டிசம்பரோட முடியுது சார். 2014 டிசம்பர்ல முடியுது. நீங்க இப்பயே அப்ளை பண்ணலாம். நீங்க 1 இயர்க்கு முன்னால அப்ளை பண்ணலாம். எனக்கு ரினியூவல் ஆயிருமா சார் ஆட்டோமேட்டிக்கா? என்ன சொல்றீங்க? புரியல. இல்ல, பாஸ்போர்ட் ரினியூவல் ஆயிருமா சார்? ரினியூவல் அப்ளை பண்ணணும் நீங்க. எஸ், ஆமா. ஓகே சார். பாஸ்போர்ட் அப்ளை பண்ண பிறகு எத்தனை நாட்கள் வந்து நம்ம கையில கிடைக்கும் சார்? பாஸ்போர்ட் அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா இப்ப ரீஇஷ்யூ இருக்குது, குழந்தைங்கள்லாம் இருக்கு, குழந்தைங்களுக்கு பிலோ 18 இயர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் தேவையில்லை. ஈவன் கவர்மெண்ட் சர்வன்ஸ் கூட. அப்புறம் ரீஇஷ்யூ கேசஸ், ரினிவல் கேசஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்க்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி போலீஸ் வெரிஃபிகேஷன் கிளியரா இருக்கும் பழைய பாஸ்போர்ட்ல. அந்த மாதிரி கேசஸ்ல வந்து சப்மிட் பண்ண டேட்டை விட்டுட்டு தற்காலம் இருந்தா 3 நாள்ல வந்து போயிடும். நார்மல்லே வந்து 5 டேஸ்க்குள்ள போயிடுது பாஸ்போர்ட்ஸ். அதனால ரீஇஷ்யூ வந்து நார்மல் தற்காலுக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் மட்டும், ஃப்ரெஷ்ல எவ்வளவு நார்மல் பாஸ்போர்ட் மட்டும் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அந்த டைம் பிளஸ் 3 டேஸ் டைம்ல வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிடும். சார், லாஸ்ட் இயர்ல வந்து எத்தனை பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்க இஷ்யூ பண்ணிருக்கீங்க? இந்த வருஷம் எப்படி இருக்கு சார்? 2013ல பாத்தீங்கன்னா 3,73,000 பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 9%, 9% தற்கால் கேசஸ். இப்போ அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா தற்கால் கேசஸ் வந்து 20% இருந்தது. அதுக்கு முந்தின வருஷம் 2011ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% தற்கால் இருந்தது. 40% 20 ஆயிடுச்சு, 20ல இருந்து 9% ஆயிடுச்சு. சோ தற்கால் குறைக்கு காரணம் என்னன்னா நார்மல் முறையிலேயே வந்து பாஸ்போர்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. அதான் தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் வேல்ராஜ். ஹலோ மேம், குட் ஈவினிங். சொல்லுங்க வேல்ராஜ், உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார், என்னோட சர்டிபிகேட்ல வந்து வேல்ராஜ் அலைஸ் விக்னேஷன் நேம் இருக்கு சார். சொல்லுங்க. அது வந்து நாங்க வந்து பர்த் சர்டிபிகேட்ல வேல்ராஜ் விக்னேஷன் மாத்தியாச்சு, கஜெட்லயும் போட்டு வேல்ராஜ் விக்னேஷன் மாத்தி பேப்பர்லயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஓகே. அடுத்து இப்ப ரேஷன் கார்டுலயும் வேல்ராஜ் விக்னேஷன் மாத்தியாச்சு. ஓகே. இப்ப வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து வேல்ராஜ் விக்னேஷன் எடுத்து அப்ளை பண்ணிடலாம்ல? சர்டிபிகேட் ப்ராப்ளம் வராது? ஒன்னும் ப்ராப்ளம் வராது. நீங்க பேப்பர் நேம் சேஞ்சுக்கு அப்ளை நேம் சேஞ்சுக்கு வந்து நீங்க பேப்பர்ல கொடுத்துட்டாலே அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே சார். ஓகே. மேலும் பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரபு. சார் வணக்கம் சார். வணக்கங்க. சொல்லுங்க பிரபு, உங்க சந்தேகங்களை கேளுங்க. வந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க சார். நான் திருச்சி ரீஜன்ல வந்து நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன் சார். சரி. இப்ப நான் கரண்ட்லி வந்து சேலத்துல இருக்கேன். சரிங்க. இப்ப என் பாஸ்போர்ட் லாஸ்ட் இயர் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் எக்ஸ்பைரி ஆனதுனால இப்ப ஃபார்மாலிட்டிஸ் எப்படி நான் திருச்சியில பண்ணணுமா சார், எப்படி எங்க பண்ணணும் சார்? இல்ல, நீங்க சேலத்துல இருக்கீங்க, அதனால கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல நீங்க அப்ளை பண்ணா போதும். ரெனுவல் அப்ளை பண்ணணும். நீங்க ரெனியூவல் பண்ணும்போது லேட் ஆனதுனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஒன்னும் ப்ராப்ளம். நீங்க வந்து எப்பனாலும் பண்ணிக்கலாம். நீங்க ஈவன் 3 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் பண்ணா வெரிஃபிகேஷன் இல்லாம போகும். 3 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணா அது வெரிஃபிகேஷன் போகும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வெரிஃபிகேஷன் போகுமா சார்? ஆமா, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க சரி சார். என்னோட பிரதர் ஒருத்தர் பர்த் ஆகி 24 வயசு ஆச்சு சார். சரி. ஆனா அவர் வந்து வீட்லயே பிறந்ததுனால பர்த் சர்டிஃபிகேட் வாங்காம விட்டுட்டாங்க. எப்ப பிறந்தாரு? டேட் 89 89க்கு முன்னாலே 89க்கு அப்புறமா? இப்ப 92ல சார். 92 பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். பர்த் சர்டிஃபிகேட் வாங்காம விட்டாங்க சார். ஆனா பிரசன்ட்லி நாங்க வாங்கின பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து BO அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் வந்து அவர் வந்து கீழே சைன் பண்ணிருக்காரு. கரண்ட் டேட் போட்டு சைன் பண்ணிருக்காரு. ஓகே. அதாவது 2013ல நாங்க அப்ளை பண்ணி வாங்கணும். அது நோ ப்ராப்ளம். அது பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்ல.
சார் நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்து அதாவது ஒரு அட்ரஸ்ல இருந்து ஒரு பாஸ்போர்ட் வாங்குறோம். இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இப்போ சேஞ்ச் பண்ணி ஆகணும், நம்ம கட்டாயமா சார் இப்போ அந்த பாஸ்போர்ட்ல இருக்க அட்ரஸ் மாத்துறதுக்கு? இல்ல ஆக்சுவலா ஒரே ரீஜனுக்குள்ள வந்து அது பெரிய ப்ராப்ளம் இல்ல. பட் சப்போஸ் நீங்க வந்து டெல்லியில இருக்கீங்க, உங்க பாஸ்போர்ட் அட்ரஸ் வந்து சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விசா இஷ்யூ பண்றவங்க வந்து கரண்ட் அட்ரஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். திடீர்னு பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் சார்? யாரை போய் அணுகணும் நம்ம பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு? நீங்க பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணணும். நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணணும். எஃப்ஐஆர் லாட்ச் பண்ண பின்னால அது மட்டும் தான் ஃபார்மாலிட்டி. எஃப்ஐஆர் லாட்ச் பண்ண பின்னால அந்த பழைய பாஸ்போர்ட் காப்பீஸ் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டியும் பரவாயில்ல. பிளஸ் ஒரு லாஸ்ட் அஃபிடவிட் இருக்கும், அந்த அஃபிடவிட் சப்மிட் பண்ணி எடுத்துக்கிட்டு தென் நீங்க ரெனுவல் அப்ளை பண்ணி ஃப்ரெஷ் வாங்கிக்கலாம், இன்னொரு பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். நாட் ஃப்ரெஷ், ரெனுவல் பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். நீங்க மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சிவகுமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ சொல்லுங்க சிவகுமார், கேக்குது. நான் திருச்சி பாஸ்போர்ட் ஆபீஸ்ல அப்ளை பண்ணிருந்தேன் சார். சரிங்க. நான் பிறந்தது ஸ்ரீலங்கா. சரிங்க. ஸ்ரீலங்கா இந்தியன் சிட்டிசன், இந்தியன் பாஸ்போர்ட்ல அங்க இருந்து இங்க வந்திருந்தேன் சார். சரிங்க. இப்ப நான் வந்து அந்த பாஸ்போர்ட் ரினியூடுக்காக கொடுத்திருந்தேன் சார் திருச்சியில. சரிங்க. அவர் திருச்சியில எல்லாம் பார்த்துட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே போயிட்டு எல்லாம் கிளியர் ஆகி வந்தது. ஆக்டிவேட் கேட்டாங்க, அதுவும் கொடுத்துட்டேன் சார். சரி. ரீஜனல் பாஸ்போர்ட் அதிகாரி என்ன சொன்னாரா, நீங்க வந்து ஸ்ரீலங்கால பிறந்தீங்கன்னா எனக்கு கோர்ட் ஆர்டர் ஒன்று வாங்கிப்பாங்கன்னு சொன்னாரு. இல்ல நீங்க இந்தியாவுக்கு வரும்போது என்ன பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்க? இந்தியன் பாஸ்போர்ட், இந்தியன் ஐகன்ஸ் இஷ்யூ பண்ண பாஸ்போர்ட். அப்ப நீங்க வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்ல கேளுங்களேன் போயிட்டு. திருச்சி பாஸ்போர்ட் ஆபீஸா? ஆமா சார். ஒன்னு பண்ணுங்க, வேணா நீங்க rpo.chennai or rpo.trichy@mea.gov.in அதுல வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து மெயில் பண்ணுங்க. சரி சார். rpo.trichy நீங்க வேணா எனக்கு வேணா ஒரு காப்பி போடுங்க. rpo.chennai@mea.gov.in அதுல வந்து எனக்கு காப்பி அட்டாச் பண்ணி போடுங்க. தென் நாங்க ஸ்டடி பண்ணிட்டு சொல்றோம் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே ஓகே சரி. சென்னிமல இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நல்லசாமி. வணக்கம் மேடம். சொல்லுங்க நல்லசாமி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வந்துங்க ஒண்ணும் இல்லைங்க, இப்ப பர்த் சர்டிபிகேட்ல வந்து 28/9/1990 இருக்குங்க. ஓகேங்க. ஆனா 10th மார்க் ஷீட்லயும் டிசிலயும் 28/8/90 இருக்குங்க. அதாவது 1 month டிஃபரன்ஸ் இருக்கு சார். 1 month டிஃபரன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆமா சார். பட் பாஸ்போர்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் பர்த் சர்டிபிகேட் தான் ஃபைனல். ஓகே சார். அதனால பர்த் சர்டிபிகேட்ல என்ன டேட்டா பர்த் இருக்கோ அதே டேட்டா பர்த் வச்சு நீங்க பாஸ்போர்ட் கேட்டீங்கன்னா கொடுத்துருவோம். அதை வச்சு அப்ளை பண்ணுவாங்க சார்? அப்ளை பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். பாஸ்போர்ட் வந்து எத்தனை வருடத்துக்கு ஒரு முறை ரினியூவல் பண்ணணும் சார்? 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை. சப்போஸ் வந்து நீங்க சேஞ்சஸ் இருக்கு வச்சுங்களா, அப்பியரன்ஸ் சேஞ்ச் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான் பாஸ்போர்ட் கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா அப்பியரன்ஸ் சேஞ்ச் இருக்கு, சீக்கிரம் வந்துடும் அப்படின்றதுனால அது ஒண்ணு. அப்புறம் இல்லாட்டினா நீங்க நேம் சேஞ்ச் பண்றீங்க, இல்ல ஈசினா கேக்குறீங்க, இந்த மாதிரி கேட்டா ஈசினா கேக்குறீங்க, இந்த மாதிரி நீங்க வந்து அடிஷனலா சர்வீசஸ் கேட்கும் போது தென் நீங்க ரினியூ பண்ணுவீங்க முன்னாடி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதர்வைஸ் பாஸ்போர்ட் ரினியூவல் அப்படிங்கிறது எவ்ரி 10 இயர்ஸ் தான். சார் பாஸ்போர்ட் துரிதமா எடுக்க வந்து ஏதாவது ஸ்கீம் இருக்கா? அதாவது தட்கல் சொன்னீங்க, அதை பத்தி மேலும் விரிவா சொல்லுங்க சார். தட்கால் பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 டாக்குமெண்ட் இருக்கணும். அதுல வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து போட்டோ ஐடியா இருக்கணும். ஓகே. அப்படி இருந்தா நீங்க தட்கால் அப்ளை பண்ணலாம். நீங்க தட்கால் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, நாங்க வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் இல்லாம ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் அனுப்புவோம். அதனால தட்கால் வாங்குறவங்க வந்து இன்னொரு கேர்ஃபுல்லா என்ன இருக்கணும் அப்படின்னா, தட்கால் வாங்கின பின்னால இமிடியேட்டா டிராவல் பண்ணல அப்படின்னா வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு போறது பெஸ்ட். அது ஒண்ணு. அதே போல இந்த பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட் அப்படிங்கறதே வந்து மிடில்மேன் இல்லாம, எந்த டவுட்டுடைய இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம நேரடியா வந்து மக்களுக்கு டைரக்டா அணுகணும் அப்படின்றதுதான் வந்து என்னுடைய எய்ம். அதனால வந்து இந்த 6 நாள்ல பாஸ்போர்ட் வாங்கி தரேன், 10 நாள்ல பாஸ்போர்ட் வாங்கி தரேன் அப்படின்ற SMS எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து மக்கள் நம்ப கூடாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து 6 நாள்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% கேஸ் வந்து 6 நாள்லயே போயிடும். ஈவன் 4 நாள் 5 நாள்லயே போயிடும். அதனால அதுக்கு வந்து ஸ்பெஷல் SMS போட்டு சிலர் வந்து சீட்டிங் பண்றது மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமரன். வணக்கம் மேடம். சொல்லுங்க குமரன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் நான் வந்து ஒரு 2010ல வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேன். சரிங்க. அப்பாவோட நேம் வந்து பன்னீர்செல்வம். ஓகே. NNக்கு பர்த் சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா NN இருந்தது. ஸ்கூல் சர்டிபிகேட்லயும் நான் கொடுத்த லைசன்ஸ்லயும் ஒரு சிங்கிள் N தான் இருந்தது. சரி. அதை வந்து மாத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சரி.
நான் மாத்தி திரும்ப கொண்டு வந்து கொடுத்ததுல எனக்கு டிலே ஆயிட்டே இருந்தது. அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் ஆச்சா உங்களுக்கு? 2010ல அப்ளை பண்ணிருந்தேன் சார். 2011ல வந்து எனக்கு ஏன்னா நீங்க சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து 1 இயர் தான் வேலிட். ஓ சரி, ஓகே ஓகே ஓகே. அதனால நீங்க வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் லெட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணணும். அந்த க்ளோஸ் லெட்டர் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த க்ளோஸ் லெட்டர் ஆபீஸ்ல வாங்கிட்டு எந்த ஆபீஸ் எந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் உங்களுக்கு? சென்னை தான் சார், நுங்கம்பாக்கம் சர்ச்சிபவன். ஓகே. 2010ல அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க மெயின் ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா க்ளோஸ் லெட்டர் நான் கொடுத்துருவோம். அது ஆல்ரெடி உங்களுக்கு போயிருக்கும் உங்களுக்கு. பட் இல்லனா நீங்க இன்னொரு காப்பி வாங்கிக்கலாம், க்ளோஸ் லெட்டர் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு ப்ரூஃப் பாத்தீங்கன்னா ஆதார் இருக்கு, ஆதார் அப்புறம் டிரைவிங் லைசென்ஸ். போதும் 2 ப்ரூஃப் போதும். 2 ப்ரூஃப் போதுமா? போதும். நார்மல் அப்ளை பண்ண 2 ப்ரூஃப் போதும். ஹலோ, தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குணசீலன். சொல்லுங்க குணசீலன். சார் தொடர்புல இல்ல சார். இந்த தட்கல் சிம் சொன்னீங்க, அந்த ஸ்கீம்ல வந்து ஃபீஸ் வந்து ஆர்டினரி ஃபீஸா இருக்குமா இல்ல எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்குமா? அத பத்தி சொல்லுங்க. நார்மல் ஃபீஸ் வந்து 1500 ரூபீஸ், தட்கல் ஃபீஸ் வந்து 3500 ரூபீஸ். அதான் தட்கலுடைய டிஃபரன்ஸ். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்றோம், நம்ம டைம் ஆகும். பட் பாஸ்போர்ட் குயிக்கா கொடுத்துறோம், நம்ம வெரிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துறோம் நம்ம ஃபர்ஸ்ட். சோ அதனால அது வந்து ஒன்லி ஃபார் இந்த அர்ஜென்ட்டா டிராவல் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி. இந்த பாஸ்போர்ட் இருக்க தாட்கள், அதாவது தாள் பேப்பர்ஸ் வந்து முடிஞ்ச பிறகு ரினியூவல் பண்ணணும்னு சொன்னீங்க நீங்க, அதுக்கு ஏதாவது தனியா ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கா சார்? இந்த தாள்கள் ஆட் பண்றது ரினியூவல் ப்ரொசீஜர் தான் ஆக்சுவலா. அது ரினியூவல் சொல்ல மாட்டோம், நம்ம ரீஇஷ்யூ சொல்லுவோம். ரீஇஷ்யூ போட்டுட்டு அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணணும்னா அடிஷனல் பேஜஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுல கிளிக் பண்ணிட்டு நீங்க ரினியூவலுக்கு அப்ளை பண்ணணும். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அரசநாதன். வணக்கம் மேடம், நான் திருச்சியில இருந்து அரசநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. அதாவது மேடம், இப்ப நான் வந்து பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் காப்பிக்காக கொடுத்தோம். அது ஒண்ணு அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளே கொடுக்க மாட்டோம், வாங்கிட்டு வந்துட்டு நாங்க இன்னும் எஃப்ஐஆர் கொடுத்துட மாட்டோம், என்ஓசி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? நீங்க மேல் அதிகாரிகிட்ட முறையீடு பண்ணுங்க. மேல் அதிகாரி அதான் சார், அதான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போனோம். நான் திருச்சியில எந்த இதுலயுமே நாங்க இஷ்யூ பண்றது இல்ல. அதுக்கு வந்து என்ன ரிலீஸ் மிஸ் ஆனிச்சுன்னா அப்புறம் நாங்க என்னதான் சார் பண்றோம், அதுதான் கேக்குறேன். இல்ல ஆக்சுவலா வந்து மேல் அதிகாரி முறையீடு பண்ணுங்க நீங்க. அதாவது ஈவன் வந்து அந்த கம்ப்ளைண்ட் அக்செப்டட், அந்த கம்ப்ளைண்டோட ஏற்பு சான்றிதழ் இருக்கு இல்லையா, அதுல அக்னாலஜ்மெண்ட் போட்டு கொடுத்தா கூட நாங்க வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வாங்கிக்குவோம். ப்ராப்பர் எஃப்ஐஆர் கூட அவசியம் இல்ல. தர மாட்டேங்கிறாங்க சார், அது கூட தர மாட்டேங்கிறாங்க சார். அதான் நீங்க மேல் அதிகாரிகிட்ட முறையீடு பண்ணுங்க போயிட்டு. வணக்கம் அருண். சார் நான் வந்து இப்போ வேலூர்ல இருந்து பேசுறேங்க. நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர், நான் இப்ப இங்க இருக்கேன். நான் இங்க இருந்து அப்ளை பண்ணலாமா? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து அப்ளை பண்ணணும். ஓகே சார். இந்த பாஸ்போர்ட்ல அப்ளை பண்றதுக்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு சார்? இதுல பாஸ்போர்ட் ஆபீசர் சைடுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பான கைடன்ஸ் வாங்கிட்டு ஃபோர்ஜி டாக்குமெண்ட் வச்சு இது பண்றாங்க, அப்ளை பண்றாங்க, போகஸ் டாக்குமெண்ட் அக்செப்ட் பண்றாங்க. அப்படி பண்ணாங்கன்னா ஒன்ஸ் வந்து பிடிச்ச பின்னால எஃப்ஐஆர் லான்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் போகும். சோ அதனால வந்து தப்பான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணக்கூடாது, நம்பர் 1. அதே போல வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம எப்பயுமே வந்து பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி எப்ப இருக்கு எப்ப ஆகுதுன்னு சொல்லி பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா விசா அப்ளை பண்ணும்போது நீங்க மினிமம் வந்து ஒரு பாஸ்போர்ட்ல 6 மாசம் வேலிடிட்டியாவது இருக்கணும். லாஸ்ட் மினிட்ல பாப்பாங்க, பார்த்தா 3 மாசம் இருக்கலாம், 5 மாசம் இருக்கும். அப்ப ரொம்ப அர்ஜென்சியா வந்து அப்ளை பண்ண வருவாங்க. 1 நாள்ல 2 நாள்ல பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் அதிகம் இங்க. ஓகே சார். அடுத்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம் குணசீலன். வணக்கம் மேடம், நான் சென்னையில. சொல்லுங்க குணசீலன், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார், என்னோட வைஃப் பேர் வந்து லீஷா, கேரளால இருந்து வந்திருக்காங்க இங்க சென்னையில. சரிங்க. அவங்க வந்து நானும் அவங்க லவ் மேரேஜ் பண்ணிருக்கோம், இங்க சென்னையில தான் இருக்கோம். இப்ப அவங்க வந்து ப்ரூஃப் எதுவுமே இல்ல, பேன் கார்டு மட்டும் தான் இருக்கு. அப்புறம் பேங்க்ல வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தாங்க, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருந்தாங்க ஆக்சிஸ் பேங்க்ல. சரிங்க. அப்புறம் அதை எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணும்போது இப்போ அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் பேங்க்ல இதை மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இது கவர்மெண்ட் பேங்க்னு இல்ல, ஷெட்யூல்டு பேங்க் ஆக்சுவலா. ஓகே, ஷெட்யூல்டு பேங்க் 26 பேங்க் லிஸ்ட் கொடுத்திருக்கோம். அதுல வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அப்படி இல்லன்னா அவங்களுடைய நேம் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்ல இருந்தது அப்படின்னா ஓகே சார், உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியா வந்து அவங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபா ஆக்ட் பண்ணலாம்.
சரி சார். இப்ப நான் வந்து வேற அட்ரஸ்ல இருந்தேன் சார். என்னோட பாஸ்போர்ட் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. இப்ப என்னோட வேலிடிட்டி முடிய போகுது. என்னோட பாஸ்போர்ட் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. இப்ப நாங்க வந்து இப்ப கரண்ட்லயே வந்து வேற அட்ரஸ்ல இருக்கோம். பாஸ்போர்ட் எனக்கு அட்ரஸ்ல இல்ல. இப்ப நீங்க வந்து உங்க பாஸ்போர்ட் வந்து வேணா மாத்திக்கங்க. ரெனுவல் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ரெனுவல் அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய நேம் ஆட் பண்ணிட்டு அந்த பாஸ்போர்ட்ல உள்ள அட்ரஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்க பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். அது இன்னொரு ஆப்ஷன். இப்ப போலீஸ் ஓகே சார். இப்ப போலீஸ் வெரிஃபிகேஷன் போகும்போது வந்து இப்ப அந்த அட்ரஸ்ல நாங்க இருக்க மாட்டோம்ல? இல்ல நீங்க எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்ல தான் இருக்கணும் கொடுக்கணும். நீங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. ஓகே ஓகே சார். ஓகே. இது இப்ப அவங்க அம்மாவோட அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணிட்டோம் சார். இப்போ அது கொடுத்தா போதுமா? 1 இயர் ஸ்டேட்மென்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட். எஸ், ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஆனா வந்து அந்த லெட்டர் ஏதாவது வேணுமா சார்? இல்ல, நீங்க ரன்னிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும். லெட்டர் வந்து அடிஷனலா வாங்கிக்கலாம். பட் ரன்னிங் ஸ்டேட்மெண்ட் 1 இயர் கொடுத்தா மட்டும் போதும். ஓகே சார். பட் பேங்க்ல என்ன சொல்றாங்க? இப்ப நாங்க என்கொயரி பண்ணது வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வந்து என்கொயரி பண்ணது வந்து சொல்றாங்க 1 இயர் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் வந்து ஒரு லெட்டர் வந்து கவரிங் லெட்டர் மாதிரி கேக்குறாங்க. நீங்க ரீசெண்டா பண்ணிருந்தீங்க, ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு கவரிங் லெட்டர் கொடுக்க நல்லதுதான். ஓகே சார். அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் நாசர். வணக்கம் சார். சொல்லுங்க நாசர், சந்தேகங்களை கேளுங்க. எனக்கு 2 கேள்வி கேட்கணுங்க. கேட்கணும். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க நாசர், கேக்குது. அதாவது முதல் கொஸ்டின் வந்து என்னுடைய பாஸ்போர்ட் 85ல எக்ஸ்பைரி ஆகி போச்சு சார். 85ல எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சரிங்க. அதை இப்ப ரினியூவல் பண்ணணும் சார். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்புறமா அது 2வது கேள்வி வந்து என்னுடைய பிரதருடைய குழந்தைங்க 2 பேருக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும். சரி. என்னுடைய பிரதர் வந்து துபாயில இருக்கிறாரு, அவர் ஒய்ஃப் இங்க இருக்கிறாங்க. சரிங்க. அப்ப 2 பேருடைய பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் வேணும்னு கேக்குறாங்க. அவரு வந்து துபாயில இருக்கிறதுனால அவருடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் இல்ல, ஜெராக்ஸ் தான் இருக்குது. சரிங்க. அப்ப அவங்க சொல்றாங்க துபாய் எம்பசில இருந்து 2 பிள்ளைங்களுடைய போட்டோயை வச்சு அங்க இருந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும்னு சொல்றாங்க. அது ஓகே, அது அப்படி வாங்கணுமா சார்? ஆமா, வாங்கணுங்க. இப்ப நீங்க கேட்ட முதல் கேள்வி வந்து 85ல எக்ஸ்பைரி ஆனா கூட நீங்க இப்ப ரினியூவல் பண்ணிக்கலாம். பட் ரீஇஷ்யூ போட்டு அப்ளை பண்ணணும். நம்பர் 1 உங்களுடைய. ஆமா, ரினியூவல் தான், ரீஇஷ்யூ. இப்ப நீங்க 2வது கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா அவருடைய பாஸ்போர்ட் காப்பியும் பிளஸ் வந்து என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்பா கிட்ட இருந்து ஒரு அனெக்சர் H ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம்ல அவர் மட்டும் சைன் பண்ணிட்டு 2 குழந்தைங்களுடைய டீடைல்ஸை ஃபில்அப் பண்ணிட்டு அங்க உள்ள இந்தியன் எம்பசில அட்டாச் பண்ணிட்டு இங்க அனுப்பி விடணும் அவங்க. ஆனா அப்பதான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்க முடியும். சார், பாஸ்போர்ட் அப்ளை பண்ண பிறகு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து எத்தனை நாட்களுக்குள்ள வீட்டுக்கு வருவாங்க சார்? அதாவது எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க? இப்போ நாங்க இன்னைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் இனிஷியேட் ஆகுறது இன்னைக்கே ஆயிடும் ஆக்சுவலா. பட் ஸ்டில் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நாங்க அதனுடைய பிரிண்டட் ஃபார்ம் ஹார்ட் காப்பி எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு கன்சர்ன்ட் எஸ்பி ஆபீஸ்க்கு நாங்க அனுப்பிச்சிடறோம் வெரிஃபிகேஷன். ஸோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிக்ட். இப்போ பாத்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னை எடுத்துட்டீங்க, சென்னை ரீஜன், சென்னை கமிஷனர் எடுத்தீங்கன்னா 19 நாள், ஆவரேஜ் டைம் 19 நாள். ஈவன் 7 நாள்ல வருது, 8 நாள்ல கூட வருது வெரிஃபிகேஷன் வந்துடும். ஈவன் திருவண்ணாமலை 20 டேஸ்லயே வந்துடும். பாண்டிச்சேரி ஆல்சோ 22 டேஸ் வந்துடும். பட் இந்த மாதிரி வந்து அந்த மானிட்டரிங் எப்படி எவ்வளவு ஃபாஸ்டா பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி ரொம்ப குயிக்கா வந்து வெரிஃபிகேஷன் வந்துருச்சு. இது வந்து முதல்ல சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது இப்ப ஆல்மோஸ்ட் வந்து 50% ஆஃப் தி டைம் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு ஃபாஸ்ட் வெரிஃபிகேஷன்ல. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் பெரியசாமி. வணக்கம் மேடம். சொல்லுங்க பெரியசாமி, உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். ஆக்சுவலா அம்மா அப்பாவுக்கு வயசு வந்து அம்மாவுக்கு சார் வயசு 60 ஆச்சு, அப்பாவுக்கு 65 வயசு ஆச்சு. ஆக்சுவலா இவங்க வந்து நாங்க கோயம்புத்தூர்ல பாஸ்போர்ட் கேட்கறப்ப வந்து எல்லாமே நீங்க வந்து பர்த் சர்டிபிகேட் கொண்டு வாங்க, பர்த் சர்டிபிகேட் கொண்டு வாங்க எல்லாமே கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது சார். ஆனா கோயம்புத்தூர்ல சொந்த வீடு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்கு. இந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தோம். இதை மீறி நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் எல்லாம் இருந்தா தான் உங்களுக்கு எல்லாம் எலிஜிபிள், இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க சார். இங்க அவங்க படிச்சுட்டாங்களா? இல்ல படிக்கல சார், 2 பேருமே படிக்கல. அப்படின்னா அனெக்சர் ஏ அப்படின்னு அஃபிடேவிட் இருக்குது. சரி சார். அனெக்சர் ஏ அப்படின்னு அஃபிடேவிட் இருக்குது. அது இந்த passportindia.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அனெக்சர்ஸ்ல போயிட்டு அதை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணிட்டு அதே ஃபார்மேட்ல வந்து நோட்டரி அஃபிடேவிட் வாங்கணும். நோட்டரி பப்ளிக்ல அஃபிடேவிட் வாங்கணும். அது வாங்கி கொடுத்தாலே போதும். நீங்க பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியம் இல்ல.
இங்க பேங்க் ஐடி எல்லாமே பேங்க் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு சார். இது போக இதெல்லாம் இருந்தா தான் முடியும் சார். இல்ல நீங்க டேட் ஆஃப் பர்த் தான் கேக்குறீங்க இல்லையா? டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் வந்து 60 வயசு ஆனவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் எல்லாம் இருக்காது. நீங்க அதுக்கு வந்து ஆமா படிக்காதவங்க, அதனால வந்து நீங்க வந்து இல்லிட்ரேட், அதுக்கு அவங்க வந்து அனெக்சல் ஏ அப்படின்ற ஃபார்மட்ல ரோட்டரி கூட வாங்கிருக்காங்களா? அதை வாங்கியுமே அவங்க வந்து செல்லாதுன்ட்டாங்களா? அவங்க இல்ல இல்ல இது முடியாது, நீங்க எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்களா சார்? கோர்ட்ல இருந்து போட்டு என்னமோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க பாஸ்போர்ட் ஆபீசரை போய் பாருங்க. நீங்க கோயம்புத்தூர் பாஸ்போர்ட் ஆபீசரை பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மத்தவங்க சொல்றது கேட்காதீங்க. நீங்க தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அய்யூப் கான். மேடம் சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. சார் நம்ம சொந்த வீட்டுல இருந்த வீட்டு 69. சொல்லுங்க. சொந்த வீடு வந்து 69ங்க. ஓகே. முதல் சொந்த வீடு 69ங்க. சொல்லுங்க முழுமை. அய்யூப் கான், உங்க கேள்வி என்னன்னு முழுமையா கேளுங்க. உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் உங்க தொடர்புல கட் ஆயிடுச்சு. சார் ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து 2 கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வந்து வைத்துக் கொள்ளலாமா? அதை பத்தி சொல்லுங்க சார். வைக்க கூடாது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பாஸ்போர்ட் தான் வச்சுக்க முடியும். ஈவன் நீங்க வந்து ஆபீசர்ஸ் வந்து அபிஷியலா போகும்போது கூட பர்சனல் பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணிட்டு தான் அபிஷியல் பாஸ்போர்ட் வாங்குவாங்க. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரே ஒரு பாஸ்போர்ட் மட்டும் தான் வச்சுக்கணும். மல்டிபிள் பாஸ்போர்ட், டபுள் பாஸ்போர்ட் இருந்தா அது அஃபென்ஸ். இந்த பாஸ்போர்ட் நீங்க சொன்னீங்க பேசும்போது 6 டேஸ்ல வந்து எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க. பாஸ்போர்ட் 6 டேஸ்ல கிடைக்கும்னு சொல்றீங்க. அதெல்லாம் நம்பலாம், அந்த மெசேஜ்ல நம்பலாமா சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? நான் இப்பதான் சொன்னேன், அது நம்ப கூடாது. ஏன்னா நார்மல் டைமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதான் 80% ஆஃப் தி கேசஸ்ல பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து 5 டேஸ்லயே 4 டேஸ்லயே போயிடும். அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கறது வந்து சிஸ்டத்தை வந்து மிஸ்யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து மக்களை சீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ சார். இப்ப பாஸ்போர்ட் அப்ளை பண்றது எப்படி மற்றும் பாஸ்போர்ட் குறித்து நிறைய சந்தேகங்கள் குறித்து நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமை பதிலளிச்சுங்க சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ, நன்றி. இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவது எப்படி, பாஸ்போர்ட் குறித்த பலவிதமான சந்தேகங்களை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி திரு செந்தில் பாண்டியன் அவர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.